நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011ஆம் ஆண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். பின்பு புகாரை வாபஸ் பெற்ற அவர் மீண்டும் போலீசில் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சீமான் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். தனக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே வேளையில் போலீஸ் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என தெரிவித்திருந்தது. ஆனால் சீமான் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் அவர் குறித்த வழக்கை 12 மாத காலத்திற்குள் முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் பேரில் சீமான் நேற்றைய முன்தினம் ஆஜராக போலீஸ் சம்மன் அனுப்பினார்கள். ஆனால் அவர் நேற்றைய முன்தினம் நேரில் ஆஜராகவில்லை. இந்நிலையில் நேற்று இரவு வலசரவாக்கம் போலீசில் ஆஜரானார். இதனைத் தொடர்ந்து வலசரவாக்கம் ஆய்வாளர் மற்றும் இணை ஆணையர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சீமானிடம் சுமார் 63 கேள்விகள் கேட்கப்பட்டு விசாரணை நடந்ததாக கூறப்படுகிறது. இரவு 10 மணிக்கு தொடங்கிய விசாரணை இரவு 11:15 மணி வரை முடிவடைந்தது. பின்னர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த சீமான், கருணாநிதி என்னை சிறையில் அடைத்து தலைவராக்கினார், முதலமைச்சர் ஸ்டாலின் என்னை சிறையில் அடைத்து நான் முதலமைச்சர் ஆகாமல் விடமாட்டேன் போலிருக்கிறது என்று கூறியுள்ளார். தொடர்ந்து காவல்துறை விசாரணை குறித்து பேசிய அவர், கடந்த முறை விசாரணையின் போது கேட்கப்பட்ட பழைய கேள்விகளையே கேட்டார்கள், அனைத்துக்கும் பதில் கொடுத்துள்ளேன், மீண்டும் தேவைப்பட்டால் விசாரணைக்கு அழைப்பேன் என்றார்கள், நானும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என சொல்லி இருக்கிறேன் என்றார். இந்த வழக்கில் திமுக அரசுக்கு தொடர்பு இருக்கிறதா என நிருபர்கள் கேட்டபோது, திமுக அரசின் அழுத்தத்தின்படியே காவல்துறை செயல்படுகிறது, உயர்நீதிமன்றம் 3 மாதங்கள் விசாரணை முடிக்க அவகாசம் கொடுத்த நிலையில் 3 நாளில் சம்மன் அனுப்பியது ஏன், என்னை சமாளிக்க முடியாததால் அரசு என்னை இப்படி அசிங்கப்படுத்த நினைக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் நடிகையின் குற்றச்சாட்டு குறித்து சீமான், என் மீது நடிகையின் குற்றச்சாட்டு முன்னுக்கு பின் முரணாக உள்ளது, நடிகை 15 ஆண்டுகளாக என்னையும் என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி வருகிறார், நடிகையுடன் திருமணம் என்ற நிலைக்கே வரவில்லை, அவர் வைத்திருந்தது காதல் அல்ல, கன்றாவி, விருப்ப உடலுறவு வைத்துக் கொண்டிருந்த அவர் பின்னர் பிரிந்து போய்விட்டார், விரும்பி உடலுறவு வைத்துக் கொண்டவர் அவர், இது எப்படி பாலியல் குற்றமாகும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.